முதலாவதாக எங்கள் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன். எழும்பி பிரகாசி ஊழியம் எங்களோட ஊழியம். பாஸ்டர் சொன்னார் என்னுடைய இது குடி அப்படின்னு சொல்லி. நான் இந்த மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்லிடுறேன். இதே சென்னையில் தரமணியில் 2002 இல்லை பாஸ்டர் அவங்க ஆட்சிக்கு வந்த நேரம் ஜெயலலிதா அம்மா இங்கே இருக்கும்போது ஆட்சிக்கு வந்தப்போ அப்போ தான் நான் இந்த சென்னையில் முதலாக கால் வைக்கிறேன். அன்றைக்கி எனக்கு இயேசு தெரியாது, எனக்கு இயேசுவே தெரியாது. ஆனால் நான் கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் வீட்டில் பைபிள் இருக்கும், ஆனால் அது ஷோகேஸில் தான் இருக்கும். பெரும்பாலும் கேத்தலிக் குடும்பம்னாலே அந்த பைபிள்னா ஷோகேஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சது பைபிள் வைக்கிறதுக்கு தான், அது தொடுறதுக்கு கிடையாது. அதை வச்சு மேலே ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு ரெட் லைட் போட்டு நீங்கள் ரெட் சிக்னல்லே இரு, சிக்னலை தாண்டி நீ வந்துடாது, ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு அவர் அங்கே வச்சு நாங்கள் இருக்கோம். ஏன்னா அப்படி வச்சாதான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் தான் போவோம், கிறிஸ்மஸ்க்கு மட்டும் தான் போவோம். இயேசு பிறந்தார், பாட்டில் திறந்தாருன்னு நாங்கள் போயிடுவோம். பாஸ்டர் நாங்கள் ஆமைன்றதுக்குள்ளே நான் ஒயின் ஷாப் போயிட்டு இருப்பேன். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு குடிக்க போயிடுவேன். போய் குடிச்சிட்டு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு மறுபடியும் குடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டிக்கே போவேன். டியூட்டி மேலே யாரும் கேள்வி கேட்க மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிற மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாருமே என் கண்ட்ரோல். என்னடா அப்படின்னு மத்தியானம் கவனிச்சுக்கலாம், அவ்வளோதான், ஓகே ரைட்டு போ. அப்படி இந்த இடத்துல நான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன், குடிகாரனா இருந்தேன். அளவுக்கு மீறி இந்த ஒரு டீம் ஃப்ரெண்டுங்க கிடைச்சோன்னு சொல்லவே வேணாம். பெரிய ஆப்ரகாம் சந்ததி மாரி ஆயிட்டோம் நாங்கெல்லாம். குடி 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 சூப்பர்வைசர்லாம் பயப்படுவான், இவன் பாரு ஒவ்வாறு மாதிரி மேலே கயிறுல தொங்கிக்கணும், போதில வேலை சார் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1 வருஷம் ப்ராஜெக்ட் இங்கே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு வீட்டில் போனால் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இப்பயாவது நான் பார்க்குற மாதிரி இருக்கிறேன், அப்போ பார்க்கவே முடியாது. என் எதுலேயே சொந்தக்கார வந்தால் கூட தெரியாது, அப்படி ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தேன் நான். இன்னைக்காவது அட்லீஸ்ட் இவ்வளோ ஒரு பாடியை கொடுத்து நான் ஆசீர்வதிச்சுக்காக நான் சொல்றேன். அளவுக்கு மீறி போயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னால் இந்த பைபிளை இப்படி தூக்கி என்னால் குடிக்க முடியுது. ஆனால் அன்னைக்கு என் கை இருந்த கண்டிஷன் இப்படி. யூரின் கண்ட்ரோல் கிடையாது, மோஷன் கண்ட்ரோல் கிடையாது, யூரின் போனாலும் எனக்கு தெரியாது. கம்ப்ளீட்டா பெட்டோட பெட் ஆயிடுச்சு. வரவங்கெல்லாம் நேற்று கூட பாஸ்டர் சொன்னேன், வரவங்க கூட யாரோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையே சொல்லல, எல்லாம் மரண ஓலிங்க தான். அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கன்னா போனால் கூட ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க சுற்றின்னு பார்க்கணும். லேடிஸுங்க தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. அப்படியே என் தம்பி கூட இப்படித்தான் பிடிச்சி நல்ல வார்த்தையா வராது, அவனே அங்கே மரண பீதியில படுத்துருங்க. நானும் அப்படித்தாங்க படுத்துங்கிறேன். பெங்களூர் பாஷை புரியுதுங்க உங்களுக்கு, கொஞ்சம் வித்தியாசம் காமெடியா இருக்கும்ல உங்களுக்கெல்லாம். இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க, பரவாயில்ல. வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி படத்துல இருக்கேன். ஒருத்தராகவும் சொல்றாங்க, பாதி 60 தூக்கத்துல இருக்கான்னு சொல்றான். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிஞ்ச போய் அவ்வளவுதான். எங்க அம்மா ஒரு பக்கம் புலம்புது, என் தம்பி தான் குடிச்சு நாசமா போய் செத்து போயிட்டான்னு பார்த்தா இவனும் அதே போல போயிடும். என்ன சாபம் பின்னாடியே தொடருது. ஜெபிக்கிற அம்மா இப்படியா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லிட்டேன் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான். சொல்றவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, பாக்குறவங்க பார்க்கட்டும். மரண இதுல இருக்க இருக்கு. ஆனா என் மனசுல அப்பவும் இந்த திமிரு இருக்கு தெரியுங்களா. அப்பயே பாஸ்டர் சொன்னார், திமிர்வாதக்காரனை எழும்பி போன்னு சொன்னாரு. எத்தனையோ வியாதிஸ்தர்கள், வியாதியோட அவனுக்கு பேர் என்னன்னா வியாதிஸ்தன். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டு குஷ்டரோகிய சுகம் படுத்தினாரு, பெரும்பாடோட சுகம் இவங்க எல்லாம் ஒரு தேவை, ஒரு வியாதியோட வந்தாங்க. ஆனா இவனை மட்டும் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, திமிர்வாதக்காரன்னு சொன்னாரு. ஏன் தெரியுங்களா, கர்த்தர் ஏற்கனவே சுகம் கொடுத்தோம், அவன் அங்கேயே தான் படுத்துன்னு இருந்தான். அதுக்குதான் சொன்னான், எந்திரிச்சு போடா, டே பெட்டை தூக்கி போடா. அவன் போகும்போது பெட்டு கூட உள்ள ஆண்டவர் எடுத்துன்னு போவான், படுக்க எடுத்துன்னு போடா அப்படின்னு சொன்னாரு. அது போலத்தான் நான் அன்னைக்கு படுத்துன்னு இருக்கும் போது கூட நான் பண்ண தப்பு குடிச்சேன், எப்படியாச்சும் ஓகே, சாவுற நியாயமான சாவு தானே, பரவாயில்ல விடு, செத்தா விட. அதுல ஒரு டீம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, என்னென்ன ஸ்டெப்பு போடுவோம். ஏன்னா நிறைய சாவனை நாங்கள் ஆடிக்கிறோம், எவன் சாவனே தெரியாது, குடிச்சிட்டு போய் ஆடுவோம். எங்களுக்கு ஒரு ரீசன் என்ன, குடிக்க இடத்துல குடிச்சோன்னா சாவாயிக்குது. ஸோ அப்படி இருக்கும், ஏன் இதுக்கு எப்படி ஆனாலும் இப்படி போயிங்குது. ஆனாலும் ஆத்துமானாலே எங்களுக்கு என்னன்னு தெரியாது, குடி சோத்துமா இதுதான் எங்களுக்கு தெரியும். அப்படியே இருக்கும் போது ஒரு சகோதரன், என் ஃப்ரெண்டு பிராமன்ல இருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு அவன் என் பெட்டு பற்றி உட்காந்து இயேசு பத்தி சொல்லியிருந்தான். இயேசு பத்தி சொல்லும்போது இப்போ நேரம் அவனே அப்படியே பார்த்துட்டு காலாட்டினே கேட்டேன், என்னடா பிரியாணிக்கு போய் மதம் மாறிட்டியா, நீயும் பன்னு கொடுத்தாங்களா, டீ கொடுத்தாங்களா சொல்லி கிண்டல் அடிச்சுங்கிற, நீ அந்த அந்நிய பாஷையெல்லாம் கேலி பண்ணி நான் சொன்னேன், இல்லடா யோசிச்சு பாரு, நானும் உன்ன தான் இருந்திருக்க வேண்டியது. ஏன்னா எனக்கெல்லாம் அவர் இந்த கீ ஸ்டார்ட் பண்றது தெரியுமா, இக்னிஷனு, அந்த மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் அவரை ஊற்றி கொடுத்து கற்றுக் கொடுத்தவங்க. இப்போ அவர் திரும்பி வந்துட்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை நானும் செத்துருக்க வேண்டியது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் ஆண்டவர்னு சொல்லி அவன் வசனத்தை பேசும்போது தான் ஒரு மாதிரி உடைஞ்சிடுச்சு மனசு. ஏன்னா நான் கேத்தலிக்கு
பிறந்ததுல இருந்து பாக்குறேன் என் வீட்டுல அங்க ஷோகேஸ்ல தான் இருக்குது பைபிள். ஆனா ஒரு நாள் நான் தொட்டது கிடையாது. எங்க அப்பா அதுக்கு மேல மகா பக்தர். அவருக்கு சாவர வரைக்கும் படிச்சதோ இல்ல. அதெல்லாம் தொடக்கூடாது, அதாவது தொட்டா செத்துருவேன்ற மாதிரியே பயமுறுத்தி வச்சிட்டாரு. சரி எதுக்கு நம்மளுக்கு வம்பு, எதனா ஆயிட போகுது, இருக்கிற வரைக்கும் குடிச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடாம ஏன் இது அப்படியே ஆயிடுச்சு. இவன் வந்து வசனம் சொல்லும் போது ஒப்பனா சொல்லனா செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிற ஒரு வசனம் தெரியாது, பைபிள்ல எந்த புக்கு பேர் என்ன எந்த அதிகாரம் ஒண்ணுமே தெரியாது. நேத்து ஆண்டவரை ஏத்துக்கணும். அதோ பிராமன் குடும்பத்துல அவன் வந்து காலையில 3:30 மணிக்கெல்லாம் பச்சை தண்ணியில குளிச்சு அந்த ஈர டவல்லையோ போய் அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்ய வேண்டிய இதெல்லாம் அவங்க அப்பா புக் ஷோலையோ ஒதுக்குவாரு. மிலிட்டரி குடும்பம் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. அவன் ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். வீட்டுல அடிச்சாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பைபிள் பத்தி சொல்றான். கிறிஸ்துவன் தீத்திக்கிறேன் ஒன்னுத்தையும் காணுமே. 2 நாள் 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டவன், வாடா இம்மானுக்கு வந்து நீ பேசுவ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, சரி வாடா என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போனாரு. நம்புறீங்களோ இல்லையோ, சர்ச்சோட போயிட்டு நான் வெளியே வரும்போது, அதாவது நீ வந்த வண்ணமா திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு இருக்கு தெரியுங்களா. சபைக்குள்ள வந்தா எல்லாரும் மறுரூபம் ஆகித்தான் போகணும். என்ன வெளியே போகணும் இன்னைக்கே தெரியாது. நான் யார்கிட்டன்னு சொல்ல, நான் குடிய விட்டுட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் போயிட்டே வரணும், ட்ரிப்ஸ் ஏற்றிக்கினே இருக்கணும் எனக்கு. அப்பதான் எனக்கு எல்லா இதுவும் ஃபங்க்ஷன் ஆகல. ஏன்னா ஃபங்க்ஷன் ஆகுது எங்கன்னா ஸ்ட்ரெக் ஆகி உட்காந்துக்கோ. நேற்று சொன்ன பாஸ்ட் எனக்கு 2 பாலிசி இருக்கும். ஒன்று வேலை மேலே வைக்கணும், இல்லை போதை மேலே இருக்கணும். வேலை இல்லையா நடு சும்மா இருக்கக்கூடாது. பாடி ஏதாவது ஒன்று வேலை செஞ்சுனே இருக்கணும். சமூக சேவை ரொம்ப செய்வேன். சும்மா யாராவது அப்படின்னு வாங்கி அப்படின்னு சொல்லி நேராக கொண்டு உள்ள உட்கார வச்சு குடிக்க வச்சு 1 hour அங்கேயே வாந்தி எடுக்கணும், இல்லைன்னா வெளியே பத்துன்னு வந்துடணும். அப்பா என்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தேன். ஆண்டவருக்கு தான் நாம மகிமைப்படணும். இன்னைக்கு நான் அதான் சொன்னேன், 18 வருஷம் ஆயிருக்கு நான் செத்து. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வு கொடுத்து எந்த குடும்பத்துல கேவலம் நினைச்சா குடிகார கொட்டைக்குள்ள இருக்கிற வீடு இவனால வீட்டுக்குள்ள சேர்க்காதுன்னு அப்படியே டைரக்டா சொல்லுவாங்க. யாராவது வந்தா கூட எதுக்கு இவன் இங்க வந்துக்கிறான் அப்படின்னு கேட்கற மாதிரி. ஏன்னா இந்த கண்டிஷன்ல இந்த முடி இது வரைக்கும் இருந்த அப்ப வந்து இந்த அந்நியன் படம் எல்லாம் வந்துருச்சுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை விட நீட்ட முடி வச்சிருந்தேன். யோசிச்சு பாருங்க, தொடக்க குச்சி மாதிரி பெரிய எனக்கு முடி எப்படி இருக்கும், சூனிய பொம்மை மாதிரியே இருந்திருக்கும். இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன் எவ்வளவு கேவலமா இருந்திருக்கு போல. நான் எவ்வளவு பேர் என்னை பார்த்து சீ காய் குத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் அவர் ரத்தத்தினால கழுவி இன்னைக்கு உங்க மக்கள் நிக்க வச்சிருக்காங்க. அதனால நான் வெட்டமே பட மாட்டேன். எங்க போனாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நான் ஒரு குடிகாரம். அல்லேலூயா. பாவிகளை தேடித்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நோயாளிக்கு தான் வைத்தியர் தேவை. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்க டாக்டர் தேவையே இல்லை. அல்லேலூயா.